நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பாக்கெட்டில் ஒரு பேனாவை சொருகிற மாதிரி சொருகி வச்சுருக்கோமே ஒரு குட்டி டெஸ்டர். அதை எடுத்து சுவிட்ச் போர்டில் இருக்கிற ஓட்டையில் வைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு குட்டி லைட் எரியும். ஆனால் அந்த லைட் எரியறதுக்கு நாம் அந்த டெஸ்டரோட பின்னாடி இருக்கிற மெட்டல் பகுதியை நம்ம விரலால் தொடுவோம். யோசித்து பார்த்தீங்களா? கரண்ட் இருக்கிற லைனில் ஒரு கம்பியை குத்திட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம வெறும் கையால் தொடுறோம். ஆனால் நமக்கு ஏன் ஷாக் அடிக்க மாட்டேங்குது? நம்ம உடம்புக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகிதானே அந்த லைட் எரியுது. அப்போது நமக்கு ஏன் எந்த பாதிப்பும் இல்லை? இதுக்குள்ளே இருக்கிற அந்த நிஜமான அறிவியல் என்ன? இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இதோட மொத்த ரகசியத்தையும் அக்கு வேற ஆணி வேற பார்த்துடலாம் வாங்க. எல்லோருக்கும் பெரிய வணக்கம். நம்ம டான் எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட் சேனலோட இந்த முதல் வீடியோவுக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லோரோட வீட்லேயும், குறிப்பாக எலக்ட்ரிஷியன் அண்ணன்களோட பாக்கெட்லேயும் தவறாமல் இருக்கிற ஒரு குட்டி எலக்ட்ரிக்கல் ஆயுதமான லைன் டெஸ்டர் பற்றி தான் பேச போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு பேனா வடிவில் தான் இருக்கிற இந்த டெஸ்டருக்குள்ளே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம உயிரை காப்பாற்றுற அறிவியலும் ஒளிஞ்சிருக்கு. இதோட முழு கதையும் ரொம்ப இயல்பாக பார்க்க போகிறோம் வாங்க. முதல்ல இந்த டெஸ்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கதையாக புரிஞ்சுப்போம். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், டெஸ்டரை ஓட்டையில் வச்சா உடனே அதுக்குள்ளே இருக்கிற லைட் எரியுதுன்னு. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் டெஸ்டரை சுவிட்ச் போர்டில் வச்சா மட்டும் அந்த லைட் எரியாது. உங்கள் விரலை எடுத்து அந்த டெஸ்டரோட மேல் பகுதியில் இருக்கிற மெட்டல் ஸ்க்ரூவை தொட்டால் மட்டும்தான் எரியும். இப்போ இங்கே தான் ஒரு மேஜிக் நடக்குது. சுவிட்ச் போர்டில் இருக்கிற மின்சாரம் டெஸ்டருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற லைட் வழியாக வந்து உங்கள் உடம்பு மூலமாக தரைக்கு போகுது. அதாவது நீங்கள் தான் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை முழுமையாக்குறீங்க. உங்கள் உடம்பு வழியாக கரண்ட்டு போகுதுன்னு சொன்னால் உடனே பயந்துடாதீங்க. ஏன்னா அங்கே தான் இன்ஜினியரிங் ஒரு பெரிய ட்ரிக் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டருக்குள்ளே ஒரு குட்டி லைட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது நம்ம சாதாரண டார்ச் பல்ப் கிடையாது. அதுக்கு பேர் நியான் பல்ப். இந்த பல்ப் எரியறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் இருந்தாலே போதும். சரி, அப்போது சுவிட்ச் போர்டில் இருக்கிற 230 வோல்ட் அதிகப்படியான கரண்ட்டை நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் ஷாக் அடிக்குமே, அது எப்படி தடுக்கிறாங்க? அந்த நியான் பல்புக்கு முன்னாடி ஒரு நீளமான கருப்பு கலரில் ஒரு பொருள் இருக்கும். அதுக்கு பேர் ரெசிஸ்டர், அதாவது மின் தடை கம்பி. இது என்ன பண்ணும்னா, சுவிட்ச் போர்டில் இருந்து குதிரை மாதிரியான வேகமான கரண்ட்டை ஒரு குட்டி எறும்பு அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைச்சி தடுத்து நிறுத்திடும். அந்த ரெசிஸ்டர் இருக்கிறதுனால தான் கரண்ட் நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் நமக்கு ஷாக் அடிக்கிறதே தெரியாது. ஆனால் அந்த நியான் பல்ப் எரியறதுக்கு அந்த சின்ன கரண்ட்டே போதுமானதாக இருக்கும். இப்போது இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம். இதோட முதல் நன்மையே இதோட எளிமை தான். எந்த ஒரு பேட்டரியும் இல்லாமல், சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் வருஷ கணக்கில் இது பாட்டுக்கு வேலை செய்யும். ஏன்னா இது எரியறதுக்கு நம்ம உடம்பையும் வர்ற கரண்ட்டையும் மட்டும்தான் பயன்படுத்திக்குது. ரெண்டாவது நன்மை, வீட்டில் ஒரு சின்ன ஃபேன் ஓடலைனாலோ இல்லை மிக்சி வேலை செய்யலைனாலோ முதல் அங்கே கரண்ட் வருதா இல்லையான்னு நாமளே பார்த்துக்க முடியும். மூணாவது விஷயம், இது வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இல்லை, அவசரத்துக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி பல நன்மைகள் இதில் இருக்குது. ஆனால் நன்மைகள் இருக்கிற அதே இடத்துல சில ஆபத்துகளும் கெடுதல்களும் ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் ரொம்ப மலிவான விலையில் தரம் இல்லாத சில டெஸ்டர்கள் கிடைக்குது. உள்ளே இருக்கிற அந்த ரெசிஸ்டர் தரம் குறைவாக இருந்தாலே, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் அது பழுதாகி இருந்தாலோ, சுவிட்ச் போர்டில் இருக்கிற முழு கரண்ட்டும் அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே பாய்ஞ்சிடும். அது உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம டெஸ்டரை பயன்படுத்தும் பொழுது நம்ம கைகளில் ஈரப்பதம் இருக்கவே கூடாது.
தரை வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது நாம் ஈரமான தரையிலையோ இல்லை செருப்பு போடாமலோ நின்றுட்டு இருந்தால் சில நேரங்களில் லேசான அதிர்வு, அதாவது ஷாக் உணர முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிற அதிகப்படியான வோல்டேஜை செக் பண்ணுறதுக்கு இந்த சாதாரண டெஸ்டரை வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த டெஸ்டர் அப்படியே வெடித்து சிதறி கைக்கே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இப்போ யாரும் சொல்லித்தராத சில சுவாரஸ்யமான ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட்டில் 2 லைன் இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் லைன் சொல்லப்படுகிற பேஸ், இன்னொன்று ரிட்டர்ன் லைன் சொல்லப்படுகிற நியூட்ரல். இந்த டெஸ்டர் எப்போதுமே ஃபேஸ் லைனில் வச்சா மட்டும்தான் எரியும், நியூட்ரலில் வச்சா எரியாது. ஏன்னா நியூட்ரலில் வோல்டேஜ் 0 இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்கள் ஒரு நல்ல தரமான மர நாற்காலி மேலேயோ இல்லை பிளாஸ்டிக் ஸ்டூல் மேலேயோ ஏறி நின்றுட்டு தரையில் உங்கள் கால் படாமல் இந்த டெஸ்டரை தொட்டிங்கன்னா அந்த லைட் ரொம்ப மங்கலாக எரியும், இல்லைன்னா எரியாது. ஏன்னா கரண்ட் உங்கள் உடம்பு வழியாக தரைக்கு போக வழி இல்லாமல் சர்க்கியூட் முழுமையடையாது. அப்போது நீங்கள் இன்னொரு கையால் செவுத்தியோ இல்லை வேறு யாரையாவது தொட்டிங்கன்னா டக்குன்னு பிரைட்டாக எரிய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி நம்ம தினமும் சாதாரணமாக பார்க்குற ஒரு சின்ன பிளாஸ்டிக் டெஸ்டருக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை விஞ்ஞானிகள் யோசித்து செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை முறையாக கையாண்டா அது நமக்கு நண்பன், கொஞ்சம் அசந்தாலும் அது நமக்கு எதிரி. இந்த குட்டி டெஸ்டர் நமக்கு மின்சாரத்தை காட்டி கொடுக்குற ஒரு வழிகாட்டி மாதிரி. நம்ம சேனலோட இந்த முதல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு மென்மையான அன்பான வேண்டுகோள், வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலைகள் செய்யும் பொழுது எப்போதும் கவனத்தோடும் தகுந்த பாதுகாப்போடும் செய்யுங்க. உங்களோட பாதுகாப்பு தான் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக பல தகவலை கொடுத்துருந்தா நம்ம டான் எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான எலக்ட்ரிக்கல் ரகசியத்தோடு உங்களை வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.